இன்றைய தியானம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மத்தேயு 11:29. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் மக்களே, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் தான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டு நான் யார் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்துறேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாந்தம் உள்ளவர், அவர் மனத்தாழ்மையும் உள்ளவர். நான் மனத்தாழ்மை உள்ளவருமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்க மேல் ஏற்றுக்கொள்ளுங்க, என்னிடத்துல நீங்க கற்றுக்கொள்ளுங்க. அப்பந்தான் உங்க ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். முதல்ல சொல்லும்போது 28ஆம் வசனத்துல நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆனா 29வது வசனத்துல எப்பொழுது உங்க ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்ன்றதை எழுதுறார். நான் சாந்தம் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன், ஆகவே என் நுகத்தை உங்க மேல ஏற்றுக்கொள்ளுங்க, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. கற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு, அவருடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். உண்மையாகவே பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுதெல்லாம், அப்பா உம்மை போல சாந்தம், உம்மை போல மனத்தாழ்மை, இந்த ரெண்டையும் எனக்குள்ள நீங்க வளர செய்யுங்க. அந்த குணாதிசயத்தை எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. அப்படித்தானே நமக்குள்ள ஆவியான ஒரு ஜெபத்தை, இந்த வசனத்தை வாசிக்கும் போதே ஜெபிக்க வைக்கிறாரு இல்லையா? ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வார்த்தையை நான் உச்சரிக்கும் பொழுதெல்லாம், அவர் சாந்தம் உள்ளவர், அவர் மனத்தாழ்மை உள்ளவர். ஆனால் எனக்குள்ள சாந்தம் இருக்கா? எனக்குள்ள மனத்தாழ்மை இருக்கா ஆண்டவரே? அப்போ இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கே எனக்கு தகுதி இல்லையா ஆண்டவரே? என்னை தகுதிப்படுத்த ஆண்டவரே. அப்படி சொல்லி தான் ஜெபிப்பேன் பெரியமாளே. அவர் சொல்கிறாரு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம இயேசு கிறிஸ்து கிட்ட நிறைய கற்றுக்கொள்ளணும். என்ன கற்றுக்கொள்ளணும்? பிதாவை ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக்கொள்ளணும். எல்லா சூழ்நிலையிலும் பிதாவுக்கு பிரியமானதை செய்ய, இயேசு எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அதுபோல செய்ய நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும் பிரியமானே. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1 முதல் நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து பேதுரு, யாக்கோபு, அவனுடைய சகோதரனாகிய யோவானை கூட்டிகிட்டு தனித்திருக்கும்படி அவர் உயர்ந்த மலையின் மேலே ஏறி போகிறாரு. அவங்களுக்கு முன்னால் அவர் மறுரூபமாகிறாரு. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது என்று பார்க்குறோம். அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று என்று பார்க்குறோம். அங்கே என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்போ அந்த நேரத்தில் பேதுரு இயேசுவை நோக்கி சொல்கிறார், ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லும்பொழுது அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழல் இட்டது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்க ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் எப்படி நிழலிட்டதோ அதே போல நம் நடுவில் அவர் இருக்கும் பொழுது நம்மையும் சுற்றி கர்த்தருடைய மேகம் மகிமையாக சூழ்ந்து கொள்ளும் என்று கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். அந்த மேகம் அவங்க மத்தியில் நிழலிட்ட பொழுது ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளை, மத்தேயு 11:29 என்ன சொன்னாரு? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகத்தை நீங்க ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்ன கற்றுக்கொள்ளுங்கள்? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் அதை தெளிவாக எழுதுறார். 2ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை பாருங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அடுத்த வசனத்தில் பார்க்குற, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார்.
இதை நம்ம கற்றுக்கொள்ளணும். இந்த சுபாவம் எனக்குள்ள உங்களுக்குள்ள வரணும்னு கர்த்தர் சொல்கிறார் பிரியமானவர்களே. அது எப்போ நமக்கு கிடைக்கும் பிரியமானவர்களே? நமக்கு நன்கு தெரிந்த ஒரு பகுதி லூக்கா 10ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே உட்கார்ந்து ஆண்டோடைய வார்த்தையே கேட்டுக்கொண்டிருந்த மரியாள், 39லேருந்து 42 வரைக்கும் உள்ள வசனத்தில் மார்த்தாள் மரியாளை குறித்து நம்ம படிக்கிறோம். மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி அந்த மார்த்தாளுக்கு இருக்கிறா. அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல காரியங்களை குறித்து அவள் கவலைப்பட்டு கலங்கிறது நமக்கு தெரியும். அப்போது அவள் போய் இயேசுக்கிட்ட, ஆண்டவரே, நான் தனியாக வேலை செய்கிறேனே, என் சகோதரி என்னை தனியாக விட்டுட்டாளே, அதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறா. இயேசு அவளை பார்த்து சொல்கிறாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்போ அவர் பாதத்தில் போய் அவருடைய பாதத்தில் உட்காந்து அவர் பேசுகிறதையே கேட்டு கற்றுக்கொண்டா நமக்குள்ள சாந்தம் வரும், நமக்குள்ள தாழ்மை வரும், அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அவரை போலவே சிந்திக்கவும் தாழ்த்தவும் வெறுமையாக்கவும் நம்மளால் முடியும். அப்போதான் கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு என் இளைப்பாறுதலை தருவேன். நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்துக்கு வருகிறோம். உம்மை போல மத்தேயு 11:29 நீங்கள் சொன்னது போல நாங்களும் சாந்தமா மனத்தாழ்மையாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. உங்கள் நுகத்தை எங்கள் மேலே ஏற்றுக்கொள்ள, உங்கள் கிட்ட இருந்து நாங்கள் அநேக படிப்பணிகளை கற்றுக்கொள்ள கண்களை திறந்துள்ளும். அது நிமித்தம் அப்பா எங்களுக்கு, எங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு நீர் அப்படியே கொடுத்தது கை ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமேன்.